அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இந்த ரமலான்ல எங்கட உள்ளத்தை சுத்தப்படுத்தணுமா? இஸ்திக்ஃபார் சஹர்ல செஞ்சோமா? செய்யலண்டா முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு புற இருக்கிற காலங்கள்ல சுன்னத்தான் நோன்புகள்ல அடுத்த நோன்புல நான் இதை பேணி சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வேன். அதுல நான் நல்லடியார்கள பட்டியலுக்குள் நானும் வருவேன். ஒரு இஸ்திக்ஃபாரா செஞ்சிருங்க. சஹர் வேளையில உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இப்படி ஒரு இஸ்திக்ஃபாரா செஞ்சிருங்க. அந்த ஆயத்துடைய அந்த பட்டியலுக்குள்ள நீங்களும் வந்துருவீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இதை மறந்துடக்கூடாது. மாற்றம் என்கிறது முதலாவது உள்ளத்துல ஏற்படுத்துற மாற்றம். அது சஹர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இஸ்திக்ஃபாரை நீங்க கொடுங்க. அதனாலதான் நான் சொல்றது அடிக்கடி சொல்வேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது முதலாவது தௌஹீத், சுப்ஹானக் தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இஸ்திக்ஃபார். இந்த மூன்றும் சேர்ந்த திக்ர் அற்புதமான திக்ர். இதை ஓதிக்கொண்டிருந்தால் உங்களுடைய எல்லா கவலைகளும் நீக்கப்படும். என்ன பிரச்சனை உள்ளத்திலேக்கு அது நீக்கப்படும். அல்லாஹ்வுடைய வாதா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இதை ஓதிட்டு நீங்க எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். இது யார துவா? இது தாவத்து தின்னூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த, சொல்லுங்க, சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சில நேரத்தில் இந்த கூட்டு துவா ஓதி ஆமீன் சொல்லி பழகி, அந்த ஆமீன் சொன்னா விதத்துன்னு சொல்லி பழகி, இந்த படிச்சு கொடுக்குற இடத்துல சொல்ல சொன்னாலும் அதுவும் பயமாக்கி ஆக்களுக்கு. படிச்சு கொடுக்குற இடத்துல படிச்சு கொடுத்தா அது பிழை இல்லை, விளைஞ்சா. ஏன்னா உங்களோட ஓதல் சரியா இருக்கணும். இல்லைன்னா எதையோ ஓதுறீங்க, லா இலாஹ இல்லா அன்து சுப்ஹானகனா அது வேற கருத்துக்கு போயிடும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்ப சிலர் ஓதும் பொழுது சில பிழைகளை விட்டுருவாங்க, அது கருத்து மாறியும். அதனால சில துவாக்கள், முக்கியமான துவாக்கள், சூறாக்கள் அதை படிச்சும் கொள்ளணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது அதிகமா ஓதுகிறபொழுது முதலாவது லா இலாஹ இல்லா, யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை யா அல்லாஹ். முதலாவது வார்த்தை தௌஹீத். இரண்டாவது சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். இது தஸ்பீஹ், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்றோம், துதிக்கிறோம். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்களில் இருந்தும் ஒருவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் இடத்துல நான் சொல்லி என்ன மன்னிப்பு கேட்கிறது. இது இஸ்திக்ஃபார். இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு அற்புதமான துவா இது. இதெல்லாம் அதிகமா ஓதணும் சஹருடைய வேளையில. அன்புக்குரிய சகோதரர்களே, இதேதான் முதலாவது நாங்க ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளணும். நாங்க எங்களோட உள்ளத்துக்கு இந்த பக்குவத்தை கொடுக்கணும். அதிகமாக எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், இன்னொரு அறிவிப்புல 100 விடுத்தம். இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நாளைக்கு 70 விடுத்தம். இன்றைக்கு நாங்க 70 விடுத்தம் செஞ்சோமா? 100 விடுத்தம் செஞ்சோமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுது முடிஞ்சாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன்னா நாங்க செய்யறது பாவமா அது? ஒரு மோமின் அவ்வளவு இஸ்திக்ஃபாரோட நெருங்கி இருக்கணும். தொழுது முடிஞ்சவனே என்ன சொல்லணும்? தொழுது முடிஞ்சவனே முதலாவது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சில பொழுது இந்த அல்லாஹு அக்பர் என்று ஒரு ஹதீஸ், ஒரு செய்தியை தவறா மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நாம் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு அறிஞ்சு கொள்வோம் என்றால் அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்பது திக்ர குறிக்கிறதே தவிர அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை குறிக்கிறது அல்ல. அல்லாஹு அக்பர் என்பது அது சுப்ஹான் அல்லாஹ் வருது, அல்ஹம்துலில்லாஹ் வருது, அல்லாஹு அக்பர் வருது. இதெல்லாம் சேர்ந்து அல்லாஹு அக்பர். உதாரணமாக யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். உங்களோட ரப்ப தக்பீர் செய்யுங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இல்ல. அந்த இடத்துல தக்பீர் என்பது தாவா. இந்த இடத்துல அல்லாஹு அக்பரை கொண்டு முராத் என்ன, நாட்டம் என்னண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் இணைத்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தொழுது முடித்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள். இது ஹதீஸ், தெளிவான ஹதீஸ். வேறொரு அறிவிப்புல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நாம் இப்படி அறிந்து கொள்வோம். அப்ப எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம், அதே மாதிரி ஏனைய துஆக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை பெரிதிப்படுத்துகின்ற வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்ப அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, பிறகு எனக்கு 33 திரும்ப சொல்றாங்க. அப்ப அந்த அல்லாஹ் அக்பர் 33 வேற அறிவிப்புல 34 என்பது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா திக்ரையும் சேர்த்து தொழுகை முடிந்த பின் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம், திக்ர் செய்வதை கொண்டு அறிந்து கொள்வோம். அதற்கு சுருக்கமாக அல்லாஹ் அக்பர். விளையாட. அப்ப எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க தொழுது முடிஞ்ச உடனே முதலாவது ஒரு மூமின், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த கருத்தை நான் சொல்லல, அல்லாமா இப்னு உஸைமீன் பெரும் சலஃப் அறிஞர்கள் இந்த கருத்து தான் சொல்றாங்க எல்லாருமே. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, தொழுகைக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூலுல்லாஹ் பெரிய தாவாவுடைய பெரிய பணியை முடிச்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை நினைவுபடுத்தி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்ப எனவே ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் 70 விடுத்தம் 100 விடுத்தம் தௌபா செய்வேன். நாங்க ஒவ்வொரு நாள் இஸ்திக்ஃபார் செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும். நோம்புல மட்டுமல்ல,
இது எங்களுடைய ஆதத்தாக மாறணும், வளமையா மாறணும். அப்ப எனவே சஹர்ல இருந்து எங்களோட உள்ளத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுல முதன்மையானது இஸ்திக்ஃபார். அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். முதலாவது விஷயம்.